ஒருவன் நிமித்தம். ஆண்டவர் செய்யற காரியங்களை எல்லாம் பாருங்க. நோவாவுக்காக ஒரு பெரிய காற்றையே வீச பண்ணார். அந்த ஒருவனுக்காக ஆண்டவர் ஒரு காற்றை ஒருத்தனுக்காக காற்றை வீச பண்றார். லோத்துக்காக அழிவை நிறுத்தி வைக்கிறார். அவர் சோதமுக்குள்ள என்றாகும் போதே சோதம் எரியணும். இதுதான் பிளான். அவர் அக்கிரமத்தை விசாரிக்க தான் சோதமுக்குள்ள போறாரே தவிர லோத்தை விசிட் பண்ணல. அவர் இறங்கினது ஆபிரகாமை விசிட் பண்ண, சோதோமை விசாரிக்க. ஆனா லோத்துக்காக என் தேவனால் மட்டும்தான் அது முடியும். இல்ல பிளான் போட்டு மாற்ற முடியாது, தரிவுக்கு மாற்ற முடியாது. ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவருக்கு எதையும் எப்படியும் மாற்ற முடியும். லோத்துக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி அழிவை நிறுத்தி வைத்தார். அழிவை நிறுத்தி வைத்தார். ஒன்றே தள்ளி வைக்கிறார். நீ வெளியே வா. அவனை வெளியே அவனை இழுத்து கொண்டு வந்த யோசேப்புக்காக தேசத்தின் நிலைமையே மாத்துறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய போஸ்ட் யோசேப்புக்காக. ஹல்லேலூயா. இதுவரை அப்படி ஒரு போஸ்ட் அங்க இல்லன்னா என்ன பண்ணி இருக்கணும்? ஒருத்தனை ஒரு சேர்ல இருந்து இறங்க வச்சுட்டு இவனை அதுல உட்கார வைக்கணும். அப்படிதான் நடந்திருக்கணும். இப்படி ஒரு போஸ்ட் அங்க இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இல்லாத இடத்துல உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ உருவாக்கி உட்கார வைப்பான். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் சொல்லு. யோசேப்புக்காக இப்ப தேசத்துல பஞ்சம், செழிப்பு 7 வருஷம், அடுத்த 7 வருஷம் பஞ்சம். அவர் புதிய திட்டம் கொண்டு வரப்படுகிறது. எல்லாமே இந்த ஒருத்தனுக்காக தேசத்தை கை வைக்கிறார். உனக்கு பதிலாய் நான் மனிதர்களை கொடுப்பேன். காரணம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியா இருக்கா. வசனம் யோசுவாவுக்காக சூரியனே நிக்க வச்சார். ஹல்லேலூயா. ஒருத்தனுக்காக. பைபிள் அப்படிதான் இருக்கு. கர்த்தர் ஒரு மனிதனுடைய, அப்படிதான் இருக்கு வசனம். யோசுவா 10வது அதிகாரம் 14வது வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட. கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல், ஒரு மனிதனுடைய. அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 12வது வசனம். 12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே கிபியோன் மேலும். நம்ம பிரச்சனை சூரியனேன்னு பேசி நடக்காததும் கர்த்தர்ட்ட பேச வருவோம். யோசுவா அப்படி கிடையாது. கான்டாக்ட்லயே இருக்கிறான். கர்த்தரை நோக்கி பேசி எப்பவுமே இந்த லைன்லயே இருங்க. கர்த்தர் நம் நிமித்தம் செய்யற காரியங்கள்லாம். ஹல்லேலூயா. தரியு பாத்தீங்களா? சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள காரியத்தை நடப்பிக்கணும். அவனுக்கு அந்த டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ள பிரயாசப்பட்டா முடியல. சூரியன் அஸ்தமித்தது, கைய விரிச்சிட்டான். பிலாத்து கைய விரிச்சிட்டான். அவனும் பிரயாசப்பட்டான். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள காரியத்தை ஓகே பண்ணி ஆகணும். யோசுவாக்கு பாருங்க, சூரியன் அஸ்தமிக்கிறோம் முடிக்கணும். காரியம் முடியல. ஆண்டவர் பார்த்தார், சூரியனே நில். ஒருவனுக்காக. மொர்தெகா என்கிற ஒருவனுக்காக ஒரு நாட்டு ராஜாக்க தூக்கத்தை கெடுத்தான். எஸ்தர் 6:1 அப்படிதான் இருக்கு. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு நித்திரை வராததுனால முந்தின இரவு நல்லா தூங்கினாரு.
இவ்வளவுக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறார். யாரு விருந்து வச்சிருக்கிறா? எஸ்தர் வச்சிருக்கிறா. நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வரும்போதே தூங்கி விழுந்திருக்கணும். ஆனா ஆளுக்கு தூக்கம் வரல. அந்த ராத்திரியில, எந்த ராத்திரியில? என்ன ஒரு வெளிப்பாடு! நான் செய்தி எடுக்கும் போது உங்கள் நடுவில் வந்து அமர்ந்து அந்த மாலையில தான் மொர்தெக்காய்க்கு ஒரு தூக்கு மரம், 5 கடைசியில நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், தூக்கு மரத்தை செய்வித்தான் அப்படின்னு இருக்கு. அந்த ராத்திரியில ஒருத்தனுக்காக ஒரு நாட்டு ராஜாவின் தூக்கத்தை கெடுத்துட்டார். ஒருவனுக்காக, எசேக்கியா என்கிற ஒருவனுக்காக காலத்தையே மாத்துறார். ஆமென். காலம் எப்பொழுதுமே முன்னாடி தான் போகும். ஆமென். நம்ம சொல்லுவோம் டைமே போகல. எங்க போகல? டைம் போயிட்டு தான் இருக்குது. சில நேரத்தில் சொல்லுவோம் டைம் எவ்வளவு ஸ்பீடா, சில நேரத்தில் சொல்லுவோம் டைமே, இது ரெண்டும் போய். எது உண்மை தெரியுமா? டைம் போறதே நமக்கு, இதுதான் உண்மை. நேர காலம் எப்பொழுதுமே ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம். கர்த்தர் கேட்கிற ஏசாயை கொண்டு, உனக்கு இதை இன்னும் ஃப்ரெண்ட்ல தள்ளுமா பின்னாடி தள்ளுமா? பின்னாடி தள்ளுங்க. முன்னாடி போவது என்பது இயல்பு, அது இயற்கை, அது போயிட்டு தான் இருக்கும் பின்னாடி. ஒருத்தனுக்காக, அவன் நம்பணுங்கிறதுக்காக. அது காலம் பின்னாடி போனதுனால எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கிடைக்கல. அவன் நம்பணும். ஒருத்தனை நம்ப வைக்கிறதுக்கு கர்த்தர், ஆண்டவர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும், எங்க சாரிபாத் என்கிற ஒரு ஏழை விதவைக்காக ஒரு ஆற்று தண்ணீரே வற்ற வைத்தார். இல்லைன்னா எளியா எழும்ப மாட்டார். அந்த ஒரு விதவை, அவளுடைய மகன், இவங்களுக்காக நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்கே நான் உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஒருவளுக்காக கேரி தாற்றண்டையில ஒளித்திருந்த எலியாவை புறப்பட்டு, எலியா இரவும் பகலும் புறப்பட்டு நடந்து போறார். அந்த ஒரு சகோதரிக்காக. நான் இவைகளை சொல்லும் போது எத்தனை பேர் உங்கள் நிமித்தம் செய்தவைகளை நினைக்க ஆரம்பிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் நிமித்தம் செய்த அவருடைய அதிசயங்களும் அவருடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை. இது கிருபையே. ஓ எபினேசரே, எபினேசரே, சுமந்தவரே, நன்றி சொல்லுவோமா? நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. ஆமென்.